Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடத்துவது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதன்படி திமுக, அதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக மற்றும் தேசிய மக்கள் கட்சி ஆகிய 10 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் தேர்தல் தேதி, வாக்குச்சாவடி, நடத்தை விதிமுறைகள், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தேர்தல் ஆணையத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டா இருந்தது. இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை வந்து 10% கவுண்டிங்ல பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் அதிமுக சார்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வாக்குச்சாவடிகளில் வைக்கப்படும் CCTV கேமராக்கள் தொடர்பான டெண்டரை கட்சி சார்பு தன்மை அல்லாதவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த வாக்குப்பதிவு என்பது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருக்கின்ற இந்த கேமரா, இந்த கேமராவை பொறுத்தவரை வந்து ஒரு ஸ்டேட் வைட் வந்து எலெக்ஷன் கமிஷன் டெண்டர் விடும். அந்த டெண்டரை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்பரண்டா, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஒரு கட்சிக்கு எந்தவித தொடர்பு இல்லாத முழுமையான அளவிற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எந்த விதமான அளவுக்கு சார்புத்தன்மை இல்லாதவர்களாக பார்த்து அந்த டெண்டரை நீங்க வந்து அவார்ட் பண்ண மெரிட் பேசிஸ்ல. இதனிடையே 2016 சட்டமன்ற தேர்தலில் CCTV கேமரா காட்சிகள் அழிக்கப்பட்டதால் மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு ஆளானது தொடர்பான தனது அனுபவத்தை அதிமுக முன்னாள் MLA இன்பதுரை பகிர்ந்து கொண்டார். முறைப்படிதான் தேர்தல் நடைபெற்றுங்கிறத எடுத்து வச்சோம். அப்ப அதற்கான ஆதாரங்களா அந்த CCTV புட்டேஜை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியாக இருந்த அன்றைய மாவட்ட தலைவர், நான் பெயர் சொல்ல விரும்பல, அந்த அதிகாரி அந்த CCTV புட்டேஜை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கல. உயர்நீதிமன்றம் கேட்டபோது அது அழிந்து விட்டதாக பொய்யாக சொன்னாங்க. அதன் மூலமாகத்தான் மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. அப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஏன் தவறா நடந்து கொண்டது? எனவே இந்த முறை அவ்வாறு CCTV புட்டேஜ் அதை ரெக்கார்டிங் பண்றதுல எந்த முறைகேடும் இருக்கக்கூடாது. தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்றும் நீண்ட நாட்கள் இடைவெளி விட்டு நடத்துவதால் மக்களுக்கு சந்தேகம் எழுவதாகவும் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியதாக காங்கிரஸ் தரப்பில் வழக்கறிஞர் சந்திரமோகன் கூறினார். அதாவது தொடர்ந்து ஒரு 60 நாள் 90 நாள் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு 7 தரம் 8 தரம் வந்து இந்தியா பூரா தேர்தல் நடத்துது. அதை குறைச்சு ஒரு மாசத்துக்குள்ளார வந்து சிங்கிள் பேஸிலே கூட வந்து தேர்தல் நடத்தினா நல்லா இருக்குங்கிறத நாங்க சொல்றோம். ஏன்னா வந்து ஓட்டு போட்டுட்டு அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து 60 நாள் வந்து காத்திருக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு கால விரயம்னு வந்து நாங்க வந்து ஃபீல் பண்றோம். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதியிடம் கூட்டணி தொடர்பாக கேள்வி எழுப்ப அதற்கு பதிலளித்த அவர், எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் கூட்டணி குறித்து பேச தங்களுக்கு எந்த கட்சியும் அழைப்பு விடுக்கவில்லை எனவும் கூறினார். இதுவரைக்கும் யாரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இன்னும் முடிவு செய்யவில்லை. எந்த கட்சிக்கிட்டையும் நாங்கள் பேசலன்னு சொல்ல இல்ல, எங்களை இதுவரை யாரும் அழைக்கவும் இல்லை, யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு மொத்தமா. அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனையை தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட SP-க்களுடனான ஆலோசனை நடைபெற்றது.
Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.